இது ஜாலிலோ ஜிம்கானா மனதை திறந்து. சரி, முதல் சீசன் குமார் படிச்சிருந்தாரு, ரொம்ப அருமையா இருந்தது, எங்களுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சது, மக்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த சீசன்ல படிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஜாலிலோ ஜிம்கானா. இது ஜாலிலோ ஜிம்கானா மனதை திறந்து. சரி, இன்றைய நிகழ்ச்சிக்கு 2 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் டைரக்டர் டர்ன் ஆக்டர், இன்னொருத்தர் ஆக்டர் டர்ன் டைரக்டர். 2 பேருமே நமக்கு நிறைய பெருமை சேர்த்து வச்சிருக்காங்க. சிங்கப்பூர்ல மட்டும் கிடையாது, இன்டர்நேஷனலி. இது உங்களுக்காக சூரியவேலன், ஜே.கே. சரவணா. வாவ், 2 பேருமே நான் சொன்ன மாதிரி அவதாரங்கள் எடுத்து ஸ்வாப் பண்ண அவதாரங்கள். அதாவது ஆக்டர் டர்ன் டைரக்டர், டைரக்டர் டர்ன் ஆக்டர். சரவணா, நீங்க வந்து தொலைக்காட்சியில வந்து ஆரம்பிச்ச காலங்கள் வந்து ஒரு 30 வருஷம் சொல்லலாமா? வயசு கம்மி பண்ணிட்டீங்க. 22 வருஷம் ஆச்சு. 22 வருஷத்துல நீங்க ப்ரொடியூஸ் பண்ற ஷோஸ், நீங்க ப்ரொடியூஸ் பண்ற ஜான்ரஸ் எல்லாம் வித்தியாசமான விஷயங்கள். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஆக்சுவலி வந்து ஆர்மி முடிச்சுட்டு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிஃபோர்னியால வந்து போய் ஃபிலிம் டெலிவிஷன் படிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து 21 வயசுல பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா தவிர்க்க முடிய காரணத்துல அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து படிப்பு நின்றுச்சு. ஸோ படிப்பு நின்ற போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தபோது நம்ம கனவை விட்டுறக்கூடாது, எப்படியாவது ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில வந்து இங்கே வசந்தம் இண்டஸ்ட்ரியிலே வந்து ஒரு கேமராமேன் வினுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அசிஸ்டண்டா சேர்ந்தேன். அங்க அவர்கிட்ட ஆரம்பிச்சு அப்புறம் அகமத்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் ப்ரொடியூசரா சேரும்போது அவர் ஒரு ப்ரோக்ராம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தார். அது என்ன ஸ்ருதி நிகழ்ச்சி? ஓகே, என்னோட பொண்ணோட பேரு. ஆமா, எக்ஸாக்ட்லி நான் சொல்லாத நீங்க சொல்லிட்டீங்க. அவருக்கு அந்த நிகழ்ச்சியும் இன்னொரு நாடகமும் ஒரு டெலிஃபிலிமும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தேன். வசந்தம்ல வந்து வினோத்னு ஒருத்தர் இருந்தாரு, நெட்டையா இருப்பாரு, உங்களுக்கு நல்லா தெரியும் அவரு. அப்போ இளமை என்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல வந்து நாங்க எல்லாருமே வந்து இண்டஸ்ட்ரியில் படிக்காத பசங்க தான். ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு நண்பர் ஃபைசான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு டீம் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு நாடகம் ப்ரொடியூஸ் பண்ணுமா, மேடை நாடகம், அது வந்து அட்வைஸ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நாங்க எல்லாரும் வந்து மீட் பண்றோம். சரி, நீங்க என்ன பண்ணுங்க, இதை பசங்க ஒரு படமா பண்ணுவோம் அப்படின்னு. என்ன படமா அப்படின்னாங்க, இவ்வளவு பெரிய பிளான் சொல்றீங்க. ஆமா, பண்ணலாம், நீங்க வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்க, நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி ஊர்ல இருந்துட்டு திருப்பி வந்துட்டேன். ஆனா கால சூழ்நிலையில வந்து அது நடக்காத காரணத்தினால அப்படியே சுத்திட்டு இருக்க நேரத்துல அந்த வினோத் நெட்டையா இருப்பார்ல, அவர் வந்து கூப்பிட்டு, தம்பி நீங்களாம் வந்து டிவிக்கு இப்ப ஒரு டெலிஃபிலிம் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஹேய், யாரை பார்த்து டெலிஃபிலிம், நாங்கெல்லாம் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ். நான் சொல்றது ஒழுங்கா கேட்டுக்க, வாழ்க்கையில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், நீ வந்து போய் உட்காந்து ஒரு கான்செப்ட் எழுதி வந்து பிச் பண்ணு, ஓகே, நல்லா இருந்தா நீ ஜெயிச்சனா நீ அதை ப்ரொடியூஸ் பண்ணு. சரி, நாங்களும் உட்காந்து சரி கூப்பிடுறாரு சொல்றாரு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து போய் பிச் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த நாடகம் அந்த பிரதான விழா 2005 வந்து பெஸ்ட் டிராமா ஜெயிச்சிச்சு. ஸோ அதே வேகத்துல வசந்தம் வந்து திருப்பி அடுத்தது ஒண்ணு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டபோது நாங்க வந்து ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம்ஜி, வெங்கட் பிரபு அவங்க எல்லாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச கான்செப்ட் தான் பிளான். அங்க ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போயிட்டு ஐயா வீடு வரைக்கும் வந்தாச்சு நம்ம. ஆமா, சரியா? சூர்யா, வாவ், நீங்க ஆரம்பிச்ச காலங்கள் பத்தி சொல்லுங்க. பாலியில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்க அம்மா வந்து கெலஃபேர் ரோல்ஸ்க்கு அப்பப்போ கூப்பிடுவாங்க அம்மாவை வந்து. ஸோ அம்மா போவாங்க, அப்போ நடிக்கிறதுக்கு யாராவது தேவைப்படுறாங்க அப்படின்னா வந்து கூப்பிடுவாங்க. அப்போ வைஜெயந்தி அப்படிங்கிற ஒரு நாடகம் போயிட்டு இருந்துச்சு. நான் முதல் முறை நான் போயிட்டு தொலைக்காட்சிக்கு வருது. டயலாக் எதுவும் இல்லை, நான் பிளேட பால்காரன். ஸோ வந்துட்டு கொடுத்துட்டு போயிடுவேன். ஸோ இவ்வளோதான். பட்
என்னமோ அந்த ஒரு 6-7 மணி நேரம் போனது தெரியல. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அங்க செய்யற எல்லா விஷயமும் ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. என்னமோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அது பிறகு வேட்டையில நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. வேட்டை 2ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அகைன் அது ஒரு சின்ன ரோலா இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த ஹோல் ப்ரோசஸே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு நடிகனா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒன்றும் பெருசா தெரியாது என்ன அப்படின்னா சொல்லிட்டு ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐ டிட் வாட் எவர் ஐ குட். நான் இந்தியா வரைக்கும்லாம் போனேன். அப்போ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஸோ பேக் டு சிங்கப்பூர். அப்போ நடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு நல்ல ஒரு ட்ராமால டைட்டில் கேரக்டர் ஒன்று கிடைக்குது. ஒரு வாரம் தான் இருக்கு எனக்கு. ஸோ அது என் வாழ்க்கையில மிகப்பெரிய டிசப்பாயின்ட். நீங்க தான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு சொல்லிட்டாங்க. எல்லாம் சொல்லியாச்சு. அப்புறம் டைரக்டர் பார்த்துட்டு இவங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைரக்டரும் அதை செய்யல ஆக்சுவலி. டிராமா நடக்கல. டிராமா நடந்துச்சு. என்ன ரிஜெக்ட் பண்ண டைரக்டர் அது செய் கர்மான் வாங்கல. இவர தூக்குறதெல்லாம் டைரக்டர் தூக்கிட்டாங்க. இல்ல அப்படி சொல்ல தெரியல. இல்ல சும்மா ஒரு கேள்வி. இண்டஸ்ட்ரியில இருக்காரா இண்டஸ்ட்ரி விட்டு போயிட்டாரா? இல்ல ரொம்ப பெரிய டைரக்டர். இப்ப ரீசென்ட்லி அவர் கூட ஒர்க் பண்ண அந்த கதையை நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் சொன்னேன் இந்த மாதிரி அன்னைக்கு ஒருவேளை நீங்க ஓகே நீ உனக்கு இருக்கோ இல்லையோ நீ செய்ய பரவாயில்ல பாத்துக்கலாம்னு சொல்லி கொடுத்திருந்தா அவர் ஹாலிவுட் போயிருப்பாரு. இல்ல அந்த எப்படி சொல்றது அந்த பசியையோ அந்த தாகத்தையோ அவர் அன்னைக்கு தீர்த்திருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனா இருக்கும். நான் போறேன், நான் நடிக்கிறேன். ஓகே எனக்கு நான் இதுதான் ஆசைப்பட்டேன். நான் வேற ஒன்னும் ஆசைப்படலையே. சோ எனக்கு ஆசைப்பட்டது கிடைச்சிட்டுங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அது கிடைக்கலங்கிறது தான் ஒரு டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. சரி என்ன செய்யலாம் அப்படிங்கிறது. அப்போ அவருக்கு என்ன நன்றி சொன்னீங்களா? நன்றி சொன்னேன். உண்மையா நன்றி சொன்னேன். நல்ல விஷயம் தான் பண்ணிருக்காரு. அவர் நல்ல விஷயம் தான் பண்ணிருக்காரு. ஆமா நான் கண்டிப்பா நல்ல விஷயம். யாரும் சொல்லிரலாமே நீங்க. இல்ல சொன்னா அவளுக்கு கரெக்ட்டா தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இட் ஹேப்பன் அண்ட் தென் என்ன செய்யலாம் அப்படிங்கிற போது ஓகே அப்ப நல்ல ஒரு கதை வேணும் அப்படின்னா அதை நம்ம தான் எழுதிக்கணும். அப்போ நல்லா நம்மளை வச்சு ஒருத்தவங்க எடுக்கணும் அப்படின்னா அதை நம்ம செய்யணும். அதுக்கு செய்ய தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங். ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, ஒரு ஸ்கெடியூல் எப்படி போடுறாங்க, ஒரு டைரக்டர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கிறது வரைக்கும் நான் முழுக்க வசந்தம் பார்த்து இங்க வேலை செஞ்ச கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ், டைரக்டர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க, எப்படி இதை செய்யறாங்க அப்படிங்கறத பார்த்து தான் கத்துக்கிட்டது. எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு விஷயம் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கறத எடுத்து வச்சுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தது தான். தப்பா போகும், ஏன் தப்பா போச்சுங்கிற புரிதல் நம்ம தப்பு பண்ணும் போது தானே வரும். ஸோ எங்களுக்கு நிறைய தவறு பண்றதுக்கான லீவே இருந்துச்சு. ஏன்னா நான் யாரும் எங்கள்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்கல. இப்ப உடனே ஒரு கான்டென்ட் கூடுறா, இது ஒரு டைம் லைன் இருக்கு, எதுவும் கிடையாது. யாரும் எதிர்பார்க்கல. nobody is expecting you to come out and say that I have done this. So we had a lot of time. So என் கூட ஒரு 5-6 பேர். ஓகே அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட். சில பேருக்கு நடிகர்களா ஆகணுங்கிற ஆசை இருந்துச்சு. எல்லாம் எழுதணும், இசை அமைக்கணும், எடிட்டர்ஸ் ஆகணும், எல்லா விதமான இதுவும் ஆசைகளுமே இருந்துச்சு. ஸோ நாங்கெல்லாம் ஒரு டீமா வந்தோம். எங்களோட ஆஃபீஸ் அண்டர் பிளாக் ரூஃப் டாப் கார்டன்ஸ். ஸோ எல்லையே கிடையாதுல்ல கிரியேட்டிவிட்டிக்கோ இதுக்கோ நாங்க பேசுறதுக்கு. ஏன்னா நாங்க கொண்டு அங்க இருக்கவே கூடாது. இப்ப யார் உன்ட்ட பீச் கேட்டிருக்கான்னு இப்ப உட்காந்து எல்லாரும் நைட்டு 12 மணி வரைக்கும் யாருமே இல்லாத கடையில யாருக்கடா டீ ஆட்டுறீங்க மாதிரி லைக் எதுக்குடா கதை எழுதிட்டு இருக்கு. ஆனா எழுதுவோம். அம்மா அடிப்பாங்க, என்ன லேட் ஆகுது, இது என்ன ஷூட் ஆகுது, ஒன்னும் இல்ல அம்மா கதை ஒண்ணு. கதை எதுக்கும் இல்ல. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அகெயின் அண்ட் அகெயின் until one particular opportunity வருமா அப்படிங்கறது காத்திருந்தது தான் ஜோ த பிளாக். அது சதீஷ் குமரன் அப்படிங்கிற ஒரு நண்பர். அவங்க ஆக்சுவலி செக்யூரிட்டியா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மாசம் ஒரு 700 வெள்ளி அவங்களால ஒதுக்க முடியும். அந்த 700 வெள்ளி தான் அந்த மாசத்துக்கு நம்மளுக்கு ஷூட்டிங் பட்ஜெட் நம்மளுக்கு. ஸோ அதுக்குள்ள என்ன நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கறத பார்த்து ஒரு 2.5 வருஷம் அவங்க கொடுக்க நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டே இது பண்ணி. ஸோ வி ஹேட் லாட் ஆஃப் டைம். அப்படிதான் ஜோ ஆரம்பிச்சது. இப்போ இன்னைக்கு நாம் வரைக்கும் சிங்கப்பூர் குவிண்டின் டாரண்டினோ. What a success story. I mean நம்ம சும்மா சாதாரணமா தான் ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்ன நீங்க இப்ப நீங்க ப்ரொடியூஸ் பண்ற எல்லாமே மில்லியன் கணக்குல நிக்குது. எல்லாம் சிங்கப்பூர்ல மட்டும் கிடையாது, இன்டர்நேஷனலி. ஐ மீன் உங்க ஃபேன் ஃபாலோவிங் நீங்க பாத்தீங்கன்னா சூரியவேலன் அண்ணே அப்படின்னு பல பேரு, சிங்கப்பூர் மட்டும் கிடையாது, இந்தியா, மலேசியா அப்படின்னு மக்கள் குமிஞ்சு வராங்க அவங்களோட லவ் அண்ட் கமெண்ட்ஸ் ஷேர் பண்றதுக்கு உங்களோட. அதே நேரத்துல எனக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். நான் மலேசியால உட்காந்துருந்தேன், சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒருத்தவங்க என்கிட்ட நீங்க நிவ்யா பாரதி தானே நாமல நடிச்சீங்க அப்படின்னா எனக்கு அப்படியே ஷாக். அடுத்த கேள்வி என்கிட்ட சூரியவேலன் அண்ணன் எப்படி இருக்காங்க,
நல்லா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க சொன்னேன். ஸோ அங்க போய் தான் எனக்கு தெரிஞ்சது, வாவ் சூர்யா ரீச் மாறணும். நானும் உட்காந்து பேசும்போது அவரோட பிராண்ட், அவரோட ரீச் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு அங்க புரிஞ்சது. ஸோ நீங்க செஞ்சது வந்து பெரிய மைல்ஸ்டோன்ஸ். ஸோ இனிமே நான் இதெல்லாம் ஜாலியா செய்றேன், டைம் எடுத்து செய்வேன்னு நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு, ரைட்டா? அதுக்கான சவால்களும் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அது வந்து நம்ம அடுத்த செக்மெண்ட்ல பேச போறோம். ஜேகே, நீங்க பல விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க, பல ஜான்ரஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கான சவால்களை நீங்க பார்த்துருக்கீங்க. அதை பத்தி நம்ம அடுத்த செக்மெண்ட்ல பேச போறோம், சரியா? நீங்க ஒரு இடைவேளைக்கு போயிட்டு வந்துருங்க. இது ஜாலிலோ ஜிம்கானா, மனதை திறந்து. இது ஜாலிலோ ஜிம்கானா, மனதை திறந்து. சரி சரியா, ஒரு டைரக்டர் ஒரு நிகழ்ச்சி படைக்கும் போது இது நம்மளுக்கு போதும், நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை. ஒரு நிகழ்ச்சியை ப்ரொடியூஸ் பண்ணி அதை டைரக்ட் பண்ணி அதுக்கு நிறைய அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. அது எப்படி, அது எங்க இருந்து வந்துச்சு? அந்த மைண்ட் செட் எங்க இருந்து வந்துச்சுன்னா, இப்போ காசே இல்லாம கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லாம ஒரு 32,000 வெள்ளி பட்ஜெட்குள்ள செய்யப்பட்ட படம் தான் வந்து ஜோ. நடிச்சவங்களா இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸ் முக்கால்வாசி பேர் சம்பளம்லாம் வாங்கிக்கல. எங்களுக்கு கூட வந்து எங்க படத்தோட ப்ரொடியூசர் சதீஷ் வந்து தினமும் 20 வெள்ளி கொடுப்பார் சாப்பிட. 2 வேளை சாப்பிடுவோம். ஸோ நாங்கள் ஒரு 3 பேர் இருப்போம் அந்த மாதிரி இது. ஸோ அப்போவே நாங்கள் ஒரு படம் ரிலீஸ் பண்ணிட்டோமே. இப்போ திடீர்னு ஒருத்தவங்க நம்மள்ட்ட சேனல் வந்திருக்காங்க, அவங்க காசு கொடுக்குறாங்க, செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, முதல் தடவை அவதாரம் அந்த பைலட் ஷூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு மானிட்டர் முன்னாடி உட்காடுறேன். அது வரைக்கும் மானிட்டர் கிடையாது, டிஓபியோடய பார்த்துட்டு போறது தான். ஸோ அப்போ அதை நம்ம செஞ்சிட்டோம்னா இப்ப இங்க நம்ம செய்யணும்ல. அப்ப இங்க வந்த பேருக்கு மட்டும் நம்ம மாறிட்டோம் அப்படின்னா அப்போ இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் வீணா போயிடும். அப்படிதான் நினைக்கிறேன். அதை கத்துக்கிட்ட பாடம் வந்து அந்த கஷ்டப்பட்ட காலம் தான் அதை வந்து கத்து கொடுத்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். பசியோட வெறி இல்ல, பிரியாணி அண்ட் மீல்ஸ் மாதிரி நல்லா. உங்க 2 பேருக்குள்ள நிறைய காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அவர் கதைகள் சொல்ல சரவணா, நீங்க கோத்ரூ பண்ண பல ஃபிளாஷ்பேக் உங்களுக்கு தோணிருக்கும்ல நிச்சயமா. அவர் முதல்ல சொன்னார்ல 20 வெள்ளி கொடுத்தாங்கன்னு, அதே மாதிரிதான் நாங்க வந்து இளமை என்பது படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்னோட டீமோட ப்ரொடியூசர் வந்து கௌசி. அப்போ வந்து எங்க அம்மாவோட பியூட்டி பார்லர் வந்து கீழே ஓடிட்டு இருந்துச்சு. அங்க அன்னைக்கு சம்பாதிக்கிற 50 வெள்ளி 60 வெள்ளி என்ன இருக்கோ அதுல ஒரு 10-15 வெள்ளி எடுத்துட்டு கௌசி கிட்ட கொடுப்போம். அவங்க வந்து அன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் மெனு ஒண்ணுதான், ஈக்காம்பிலி சம்பால் நல்ல சோறு. நாங்க 10 பேரு சொந்தமா சாப்பிட்டா நிறைய சாப்பிட்டுருவாங்க சொல்லிட்டு நாங்கெல்லாம் சுத்தி ரவுண்டா உட்காந்துட்டு மாத்தி ஊட்டுவோம். அப்பதான் வந்து ஒரே அளவுக்கு எல்லாருக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி ஊட்டிட்டு ரெஸ்டாரண்டே திறந்துட்டீங்க. ஊட்டுறதானே நம்ம வேலையை. சரி சூர்யா, நீங்க நல்ல விஷயங்கள்லாம் நிறைய ஷேர் பண்ணிருக்கீங்க. உங்க வாழ்க்கையில பார்த்த சவால்கள், சேலஞ்சஸ் பத்தி சொல்லுங்க. ஃபண்டிங் இருக்காது, எக்ஸ்போஜர் இருக்காது. இதே சவால்கள் தான் எங்களுக்குமே இருந்துச்சு. ஃபண்டிங் இல்ல, எக்ஸ்போஜர்ல என்ன செய்யலாம், எது செய்யலாம். அப்போ அந்த டைம்ல யூடியூப் இருந்துச்சு, அத யூஸ் பண்ணி மானிடைஸ் பண்ணலாம். அப்ப அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அப்போ யூடியூப் இருக்கு, நம்ம ஒரு விஷயத்தை அங்க பதிவு பண்ணா அது காலகாலத்துக்கும் இருக்கும். நம்ம இதான் செய்யறோம் அப்படிங்கிறது காசு சம்பாதிக்கிறதுக்காகலாம் இல்ல. சோ ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்மை திறந்து சரி இதை என்ன நம்ம செய்யலாம், இதை வச்சு என்ன அப்படிங்கறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி, சோ அங்க இருந்து சவால்கள் ஆரம்பிச்சு. ஒன்னும் தெரியாது நம்மளுக்கு, அந்த ஃபில்ம் மேக்கிங்கும் தெரியாது. நாங்க மொத தடவை படம் செஞ்ச போதும் சரி, அது பிறகு எங்க டிராமா செஞ்ச போதும் சரி, எனக்கு பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாடல்கள் இருந்தா மக்களை ஈஸியா கவர்ந்துடலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. நான் எவ்வளவு பாடல்கள் நல்லா இருந்துச்சுங்கிறதுக்காகவே பார்த்திருக்கேன். நான் அந்த மாதிரி ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு கான்டென்ட் நம்ம கொடுக்கணும்னா நம்ம விஷுவல் நம்ம போகும்போது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படி ஒரு கான்டென்ட் எடுக்கிறது ரொம்ப பெரிய செலவு. ஆனா அதே 5 நிமிஷம் பாட்டை உலகத்தரத்துல குறைவான வேலை நான் சொல்ல மாட்டேன், நம்மளால அஃபோர்ட் பண்ணக்கூடிய வேலையில நம்ம செஞ்சிடலாம். சோ அது பெரிய கேட்சா இருக்கும். அங்கதான் நம்மளால இப்போதைக்கு கம்பீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பாடல்கள் ஃபெட்ச் பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு. சோ இது எல்லாமே சவால் தான். இது யாரும் நம்மளுக்கு போட்டு வச்ச பாதையும் கிடையாது. இப்படி போனா தம்பி நீ பொழைச்சிப்ப அப்படின்னு சொல்றது கிடையாது. நம்ம சொல்றதை யாரும் நம்பினதும் கிடையாது. ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் வாட்டர் தான். ஒர்க் பண்ணுமா, பண்ணல, ஏன் பண்ணல, என்ன தவறு செஞ்சோம், என்ன பெட்டரா செய்யலாம். இட்ஸ் அ கான்ஸ்டன்ட்
திங்கிங் Thinking ப்ரோசஸ் தான், ஒரு நிச்சயமா process. நிச்சயமா அமேசிங். அந்த தாட் ப்ராசஸ் சூப்பர்பா இருக்கு. சிங்கப்பூர் சங்கர் மாஸ் மாஸ் மாஸ். இல்ல உண்மையில இல்ல நான் கொஞ்சம் திரும்பிட்டேன். இல்ல அதை ஏன் திருத்துற? அதுதான் வேணும். சரி சரவணா, நீங்க சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த சவால்கள். என் குடும்பத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிரபலமான குடும்பம். தாத்தா வந்து ஜார்ஜ் சுப்பையா ரெஃப்ரி, அப்பா அம்மா ஜேகேனா ஜமுனா கிருஷ்ணன். பிறந்ததுல இருந்தே அப்பா வந்து கான்சர்ட்ஸ் நிறைய ஆர்கனைஸ் நிறைய. ஆமா, ஆரம்ப தமிழ் கான்சர்ட்ஸ் இளையராஜா, கங்கை அமரன், இவங்க எஸ்பிபி அந்த மாதிரி கான்சர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நான் ஷாருக்கான சிங்கப்பூர் கூட்டிட்டு வந்தது உங்க அப்பா தான். நான் 18 வயசு இருக்கும்போது அப்ப வந்து ஷாருக் கான் கான்சர்ட்ஸ், ஐஸ்வர்யா ராய் இதெல்லாம் பண்ணும்போது ஸோ எனக்கு வந்து பிஸ்னஸ் அப்படின்றது பிறப்புல இருந்தே வந்து கூடவே வந்து கத்து கொடுத்துட்டே வந்துட்டாங்க. ஸோ எல்லா காலகட்டத்திலையும் வந்து என்னை வேலை செய்ய வச்சாங்க. ஸ்கூல் ஹாலிடேஸ் வந்துட்டா ஊருக்கு அனுப்பிடுவாங்க. ஏன்னா இங்க சிங்கப்பூர்ல தான் இவன் வந்து ராக்கடியில சுத்துவான், இல்ல உண்மையில ராக்கடியில சுத்துவான் அப்படின்லாம் சொல்லிட்டு வேண்டாம் பண்ணி ஊருக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து வெங்கட் பிரபு வீட்டுல தான், கங்கைமரன் வீட்டுல தான் தங்குவேன். ஸோ இப்படியே போயிட்டு காலகட்டத்துல அங்க சினிமா இது சினிமா அப்படின்னா சினிமா தாக்கம் அதிகமா தானே இருந்துச்சு. ஸோ சரி, ஆர்மிக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து யூனிவர்சிட்டி சதர்ன் கலிஃபோர்னியாக்கு டிசிஸ் எழுதி நான் வந்து அப்ளிகேஷன் போட்டேன். ஸோ மொதல் வாட்டி வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரி பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். திருப்பி எழுதி திருப்பி வந்து எல்லாத்தையும் மாத்தி எழுதி இந்த வாட்டி வந்து ஷாருக் கான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர், இளையராஜா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எல்லாம் வாங்கி எல்லாம் போட்டு அனுப்பி சீட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்துதானே ஆகணும். ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் வாங்கி பெரிய பெரிய ஆள் வேற எல்லாமே. சீட் வந்தாச்சு. 2003 வந்து ஆகஸ்ட் நான் போய் படிக்க போறேன். அந்த காலகட்டத்துல நடந்த முதல் திருப்ப வாழ்க்கையிலேயே வந்து அம்மா வந்து அவங்க உயிரை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எடுத்துட்டா முடிஞ்சிச்சு. டக்குன்னு 21 வயசுல இருந்த நான் அப்படியே மாறி வாழ்க்கை வந்து 42 ஆயிடுச்சு மறுநாள் காலைல. அப்பாவோட கடன் இது எல்லாத்தையும் வந்து தீக்கணும். அம்மா கிட்ட வந்து அம்மா வந்து ஒரு ஃபீமேல் பியூட்டி பார்லர் நடத்துறாங்க. அதுல நான் பையனா இருந்து என்ன பண்ண போறேன்? ஸோ அப்ப என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அவங்க இருந்து அதை வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்பாட்ட பேசல, வீட்டை விட்டு வந்துட்டேன். நான் உன்னோட இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு பல வேலைகள் செய்வேன். அந்த டைம்ல அந்த கிராஸ்ல காலைல நியூஸ் பேப்பர் போடுவேன், அப்புறம் வீணுகிட்ட போய் ஃபுல் டே வேலை செய்வேன். இந்த மாதிரி சர்வைவ் பண்ணணும், அவ்வளவுதான். அப்படி காலம் அப்படியே கொஞ்சம் ஒரு வருஷம் ஓடுச்சுன்னு வச்சுங்களேன். அதையும் தாண்டி அப்பதான் சக்கரா நடந்துச்சு. சக்கரா கிளாசிக் என்னன்னா வந்து எங்களுக்கு வந்து பிரதான விழா நாமினேஷன் வந்துருச்சு. 5 பேரோ 6 பேருக்கு வந்து டிக்கெட்ஸ் வேற கொடுத்துட்டாங்க வந்துருங்கன்னு. போட்டு போற சட்டம் இல்லையே. பக்கத்துல லீபாஸ்னு ஒரு கடை இருக்கும்ல, அவர்கிட்ட போயிட்டா பிரதர் ஒரு ஸ்பான்சர்ஷிப்புக்கு கொஞ்சம் ஜாக்கெட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்க போட்டு போயிட்டு வந்துருவோம். சீரியஸ்? சரி சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பிளானகலாட்டா வந்துச்சு. பிளானகலாட்டா பண்ணோம். ஸோ அந்த டைம்ல வந்து வெங்கட் பிரபு வந்து பிளானகலாட்டாக்கு ஒர்க் பண்ண வந்தபோது அலையலையாயின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் வீடியோ வந்து நீ டைரக்ட் பண்ணு அப்படின்னு கொடுத்து டைரக்ட் பண்ணி வந்து எடிட்டர் பிரவீன் அவர் வந்து எடிட் பண்ணி முடிச்சுட்டு சரண் வந்து அப்ப வெட்டியா தான் இருந்தாரு. ஸோ நீங்களும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மியூசிக் வீடியோ நடிக்க வச்சோம். ஓஹோ இந்த பேபியில சும்மா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாம் அப்படியே ஸோ நானும் சரண் அந்த மியூசிக் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சு பாக்குறோம். இல்லடா இவ்வளவு அழகா டைரக்ட் ரொம்ப அழகா இருந்தது. ஆமா இவ்வளவு அழகா டைரக்ட் பண்ணிருக்கேன் பிரபு அப்படின்னா பிரபுவோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் அது. ஆமா வெங்கட் பிரபுவோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன். ஸோ அதை பார்த்துட்டு அன்னைக்கு நைட் நானும் சரணும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். பிரபுவை கூப்பிட்டு வா உட்கார பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு டைரக்ஷன் ஏதாவது இன்ட்ரெஸ்டா? இல்லைன்னா அதெல்லாம் இல்லை, நான் கதை ஒண்ணு இருக்கு அதை சொல்றேன், நீங்க சமுத்திரக்கனியை நான் வச்சு டைரக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னா. என்ன கதை சொல்லு அப்படின்னா சும்மா ஒரு லைன் சொன்னான். ஸோ அது ஒரு பேய் கதை. ஏய் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா ஹிஸ்டரியில வந்து பேய் படம் ஹிட் ஆகி பெரிய ஒரு சரித்திரம் கிடையாது. எனக்கு என்னமோ இது உன்னோட செகண்ட் ஃபிலிம் தேர்ட் ஃபிலிம் கரெக்டா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃபிலிம்க்கு வந்து பிரச்சனை உனக்கு பீக்க தொட முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா கொச்சிட்டான் பிரபு. ஸோ அடுத்த ஒரு வாரத்துக்கு பேசல. ஸோ ஒரு வாரம் கழிச்சு வந்து சொன்னான் என்கிட்ட புது கதை ஒண்ணு இருக்கு அப்படின்னு. என்ன கதை சொல்லு? கல்லி கிரிக்கெட், கல்லினா ஸ்ட்ரீட். ஸோ என்ன கதை அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது, நம்ம வாழ்க்கை கதை தான். நாங்கெல்லாம் சின்ன வயசுல வளர்ந்தது ஆரைபுரம். ஸோ ராஜாநம்பரபுரத்துல இருக்கிற ஒரு பசங்க அவங்க ராயபுரம் பசங்களோட கிளாஷ் ஆகுது. நல்லா இருக்குடா, வேர்ல்ட் கப் பேர் வருது, டெவலப் பண்ணு டாப்னு ஒரு மாசத்துல கதை ரெடி ஆயிடுச்சு. அங்கிருந்து நடந்தது தான் சென்னை ட்வின்ஸ். சென்னை பியூட்டிஃபுல். ரஜினிகாந்த், கமலஹாசன் 100 டே ஃபங்க்ஷன் கூட நின்று போட்டோ எடுக்கிறோம். சிங்கப்பூர்ல வந்து வசந்தம் வந்து வாங்க திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்தாங்க, நல்லா பண்ணோம். பட் மறுபடியும் ஒரு காலகட்டத்திலையும் பல விஷயங்கள் நடக்கும், அது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம அதை தவிர்த்து வருது தானே வாழ்க்கை. ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ்னா என்ன சொல்வீங்க? மக்களோட மெமரி ரொம்ப கம்மி. they only remember you based on your last success or your last failure. கரெக்ட்டா? 4-5 விஷயம் நடக்கும்போது அதுல 2-3 ஃப்ளாப் ஆனா கூட மக்கள் மறந்துடுவாங்க.
அதுல ஒண்ணு ஹிட் ஆனிச்சுனாலே அந்த மெமரியில நீங்க வந்து அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருப்பீங்க. ஸோ அதுதான் என்னோட பிலாசபி. நான் எப்பவுமே பல விஷயங்கள் பண்ணுவேன். ரெஸ்டாரண்ட்ஸ் இல்ல அட்வர்டைசிங், ஃபிலிம்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தம்பியோட ஜோ படத்தை வந்து சிங்கப்பூர் ரிலீஸ் பண்ணது நான். ஆமா ஆமா. சரியா, நீங்க வந்து இப்போ ஒரு வெற்றி நாயகன், பல பெரிய பெரிய விஷயங்கள் வந்து செஞ்சிருக்கீங்க. அடுத்தது என்ன? எனக்கு மாஸ் படங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பெரிய தலைவர் ஃபேன். அதை பார்த்து தான் வளர்ந்தது. ஸோ எனக்கு எழுதும் போதும் சரி, இப்போ ஒரு ஹீரோவா, அதுவும் நம்மளுக்கு மாட்டினவங்கலாம் சொல்லவே தேவையில்ல, புரவலன் என்ன. ஸோ எல்லாம் இன்சிங்க்ல இருப்பாங்க அந்த மாஸ். இது இட் எக்ஸைட்ஸ் அஸ் அண்ட் எவ்ரி திங். ஐ திங்க் வித் டைம் அந்த ஒரு மெச்சூரிட்டி வரும்போது ஐ திங்க் வாட் வி ஆர் is exciting me more. So other definitely larger than life moments இருக்கும் நம்ம எப்போதும் செய்யற மாதிரி. ஆனா அது இன்னும் ரொம்ப கிரவுண்டடா, உண்மையா, ரியலா, சிங்கப்பூரியனா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் சூர்யா. நன்றி. ஓகே, சீரியஸான விஷயங்கள்லாம் பேசிட்டோம். இப்போ அடுத்து வந்து ஒரு ஜாலியான ஒரு சின்ன கேம் விளையாட போறோம் ஆஃப்டர் தி பிரேக். சரியா? இப்போ ஒரு சிறிய இடைவேளை. இது ஜாலிலோ ஜிம்கானா, மனதை திறந்து. இது ஜாலிலோ ஜிம்கானா, மனதை திறந்து. சரி, இந்த செக்மெண்ட்ல 2 அப்பாமார்கள் இருக்காங்க, சூர்யா, ஜேகே. ஜேகேக்கு வந்து ரீசன்சி எஃபெக்ட்ல இருக்கு. ஏன்னா வந்து இப்பதான் ஒரு கை குழந்தை பிறந்திருக்கு. எத்தனை மாசம்? 2.5 மாசம். 2.5 மாசம் தான். சரி, ரொம்ப ஒரு சிம்பிளான கேம். அந்த பூத்திங் எடுங்க, இந்த பேபிட்டு இருந்து. ஆமா, அதுக்கு அதாவது தெரியுது அவங்களுக்கு. இப்ப பூத்திங்க திருப்பி வச்சிடலாம். என்னன்னா, இப்ப நீங்க அந்த பூத்திங்க எடுத்துட்டு, அந்த பெசிஃபை எடுத்துட்டு, நீங்க பேபிக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை சீக்கிரமா செய்யணும். என்னன்னா, பெம்பர்ஸ் போடணும், அதுக்கப்புறம் அந்த பேபியை ஸ்வெடல் பண்ணணும், அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், பேபிக்கு பால் கலக்கணும். இதெல்லாம் நீங்க 1 நிமிஷத்துல பண்ணி ஆகணும். அது வரைக்கும் பேபி அழுதுகிட்டு தான் இருக்கும். சோ அதை எடுத்துட்டு பண்ணி முடிச்சு திருப்பி வைக்கணும். ரெடி? 5 4 3 2 1 ஸ்டார்ட் பண்ணுங்க. பேபி அழுவுது. அழத்தான் செய்யும். ஜேகே ஃபாஸ்ட். கையெல்லாம் இது இப்படிதானோ? சூர்யா தலைக்கிலையா இருக்கு. ஆமால, தலைக்கிலையா இருக்கு. இல்ல இப்பலாம் எப்ப பெம்பர்ஸ் போட்டீங்க? இல்ல ரீசனா ஹெல்ப் பண்ண. ஆனா என்ன சொல்றேன்னா, ரீசன்ட்டா எப்ப ஹெல்ப் பண்ணீங்க? ஆனா இப்படி போடுறது தானே, பார்த்தாலே தெரியுமே. ஆமா இல்லையா? அது பேபி அழுவுது. கம் ஆன், டூ எக்ஸ்பீரியன்ஸ்ல முடியல, நான் தாங்க முடியல. அந்த டைட்னஸ், அது வந்து கரெக்ட்டா அந்த அட அலாதம்மா, சும்மா நீ வேற. நீங்க மூஞ்சி தொடக்கிறீங்க. சரியா? குல்பாட்டி ஓட சொல்லல. வலிக்க போகுது பிள்ளைக்கு. என்னது? ஐயோ, முன்ன முடிச்சிட்டீங்க. என்ன பண்றது? டெய்லி பண்ணத டிவில பண்ண சொல்றீங்க, அவ்வளவுதானே. நம்ம எப்பயாவது பண்றத. சூடா இருக்கா டெஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? சூடா இருக்கா டெஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? என்ன எவ்வளவா? 2 ஃபுல் ஸ்பூன் போடு. பேபி அழுதுப்பா, சீக்கிரம். எவ்வளவு தண்ணி? 100 ml போதும். 100 ml போதுமா? ஓகே, 2 ஸ்பூன் தண்ணி. கம் ஆன். You know what? எனக்கு வந்து ஜேகேட் இருக்கிற அந்த கம்போஷர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது என்ன நடந்தாலும், புள்ள எவ்வளவு அழுதாலும். பட் நார்மலி வீட்ல அழுவாதல அந்த டைம்ல. அப்படியே. கம் சீக்கிரம். 5 4 3 கண்ணல அடிக்காதீங்க. 2 கம். பூத்திங் வச்சிருங்க. அது எப்படி தண்ணி கூட சூடா இருக்கு? ஃபீல்காகவா? ஆமா, ஃபீல். நீங்க பார்க்கல ஜேகே எப்படி ஊத்தி அத டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. அட அலாதமா நீ வேற. இப்ப தெரிஞ்ச ஒரு வீட்ல என் கூட தனியா விட்டுட்டு போ. நீங்களே மூடிட்டீங்களா? இந்த பேபி மூடிதான் இருந்தது. இது வந்து சூர்யாவோட பேபி. கொடுங்க. இது நல்ல ஸ்டைலா இருக்க. இது வந்து ஜேகேவோட பேபி. இந்த பேபி பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. இந்த பேபி டச் விட்டு போச்சா? பட் வெரி குட்டா. Thank you. This is excellent. நான் ரெண்டு பொண்ணுங்கள நான் தான் பாத்துக்கிட்டேன். அப்படியே கால்ல போட்டா குளிப்பாட்டுவேன். யார் கூட போட்டி போட வச்சிருக்கீங்க? அதுதான். நைஸ். ஓகே, சரி, இன்னொரு கேம் வாங்க. அப்புறம் இந்த பெம்பஸ் விஷயம்லாம் வந்து என்ன பண்றது தானே. ஆமா. சரி, இப்ப வந்து ஒரு சின்ன ஒரு விளையாட்டு. எப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள உங்க வாழ்க்கையில வந்து
முக்கியமானவன். உங்களை பத்தி நம்ம பேச போறோம். ஆனா பேசுறதுக்கு முன்னாடி ஜேகே நீங்க வந்து திரும்பி உட்காரணும். அவரை வந்து நம்ம ஸ்கிரீன்ல காட்டுற படங்களை வந்து யாருன்னு உங்ககிட்ட டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இவங்களோட ஒய்ஃப் இவங்க ஹஸ்பண்ட்லாம் சொல்லக்கூடாது. சரியா? அவங்கள டிஸ்கிரைப் பண்ணி யாருன்னு ஜேகே வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே? முதல் படம். பாடகர். பாடகர். ஓகே. பாடகர்னு சொன்னா உங்க மைண்டுக்கு என்ன வருது? பாடகர்னா வந்து முருகேசன் அப்படி சொல்றீங்களா? யாரு? தலைவர் படங்களுக்கு எஸ்பிபி அங்கிள். சரி, எஸ்பிபி அங்கிள் பத்தி சொல்லுங்க. மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட்ஸ் என்னன்னா வந்து அவரு எஸ்பிபி அங்கிள் மத்த சிங்கர்ஸோட சாங்ஸ் பாடி கேட்கணும்னா அதெல்லாம் வந்து அந்த நேரத்துல அவர் வந்து எனக்கு ஏசுதாஸ்ல இந்த சாங் பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கண்ணை கலைமானே அதெல்லாம் வந்து அந்த மூமெண்ட்ஸ் புதுமை இது. ஆமா, அந்த மூமெண்ட்ஸ் வெரி என்கரேஜிங் ஜென்டில்மேன். நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, அடுத்த படம். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர். நீங்க ஏற்கனவே அவரை பத்தி மென்ஷன் பண்ணிட்டீங்க. வெங்கட் பிரபுவா? 1974 சிங்கப்பூருக்கு சோலோவா பெருமை சேர்த்தவர் எங்க தாத்தா. எஸ், ஆக்சுவலி ரீசன்ட்லி ஐயா வீடுன்ற நிகழ்ச்சி ஒன்று பண்ணிருக்கீங்க. அது ஆக்சுவலி வந்து எங்க ஃபேமிலியோட கதை. அதுல வந்து ஜார்ஜ் சிப்பாயா தான் வந்து அந்த நடராஜன்ற கேரக்டர். அந்த அவரோட அண்ணன் தான் வந்து இந்த சிதம்பரம்ன்ற கேரக்டரை நான் வந்து கன்சீவ் பண்ணது. ஹி வாஸ் எஜுகேட்டட் இன் லண்டன். ஸோ எனக்கு ஆங்கில ஆசிரியரே ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சின்ன டிக்ஷனரி தூக்கி கையில கொடுத்தாரு, மெமரைஸ் இட் அப்படின்ட்டாரு. ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் as well. அந்த 1974 கதை சொல்லுங்க. அவர் வந்து வேர்ல்ட் கப் 1974க்கு வந்து he was selected as a Asian referee, the first Asian referee to go in. Till today he celebrated as one of the best. Actually அவரை பத்தி ஒரு புக் எழுதியிருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. நைஸ். கண்டிப்பா எனக்கு ஒரு புக் கொடுத்துருங்க. கண்டிப்பா. சரி, அடுத்த நபர். நீங்க உங்களுக்காக டைரக்ஷன் பண்ண ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லுங்க. எனக்காக டைரக்ஷன் பண்ண ஒரு டைரக்டர் எந்த காலகட்டத்தில் சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி கேட்டா எந்த காலகட்டத்திலயா? ஆரம்பத்திலயா? ஆரம்ப காலகட்டத்துக்குள்ள. ஆரம்ப காலம். அவருடைய ஆரம்பமும் உங்களுக்கு கூட தான் இருந்திருக்கு. விஷ்ணுவா? இல்ல 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 அப்பாஸா? அல்ல இல்ல வெங்கட் பிரபுவா? திருப்பி அங்க வரீங்களா? பிரபு வந்து எனக்கு அண்ணன். உண்மையான பேர் வெங்கட் குமார். கயமன் அங்கிள் அந்த டைம்ல பூஞ்சோலைன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி பிரபுவை ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அந்த படம் என்ன பிரச்சனை, படம் ஆரம்பிக்கும் போது பிரபுக்கு 16 வயசு, மீச கூட முளைச்சிருக்காது. படம் முடிக்கும் போது பிரபுக்கு 21 வயசு. நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடிட் பண்ணி பார்க்கும் போது எங்களுக்கே பார்க்க முடியலன்னு வச்சுக்கலேன். என்ன சம்பந்தமே இருக்காது, சீன் கண்டியே இருக்காது. அந்த படம் ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலை. பிரபு வந்து அவங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கு போது பிரபு சும்மா பாட்டு பாடிட்டு இருந்த டைம் தான் வந்து பிளான கரெக்டா நான் பண்றோம். அண்ணன் தம்பி தானே. சோ தம்பி வந்து நம்ம அவனும் பிரேம் எனக்கு அண்ணன் தான். சோ பிரேம வந்து மியூசிக் போடு அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் பிளான கரெக்டா சாங்ஸ் கம்போஸ் பண்ண பிரபுவை கூப்பிட்டு வா சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஆரம்பிச்சது. அது அப்படியே போயிட்டு இருக்கு. இத பாருங்க. ஜேகே வந்து எனக்கு 8-9 வயசுல இருந்து எனக்கு ஜேகே தெரியும். எவ்ரி சம்மர் ஹாலிடேஸ் சிங்கப்பூர்ல இருக்கிற இதை விட அவன் வந்து எல்லா சம்மர் ஹாலிடேஸும் வந்து சென்னை வந்துடுவான். சென்னை வந்து எங்க வீட்டில தான் எங்க கூட தான் இருப்பான். ஸோ அந்த வயசுலேருந்து அவன் வந்து கூடயே இருந்ததுனால வந்து அவன் எனக்கு இங்க யாருக்குமே வந்து அவன் வெளியாளாவே தெரியுது கிடையாது. என்னோட இன்னொரு தம்பியா தான் அவன் தெரியுவான். முன்னாடிலேருந்தே அவனுக்கு வந்து சினிமாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதாவது வந்து படம் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், டைரக்ட் பண்ணணும், ஷோஸ் பண்ணணும். அந்த மாதிரி வந்து ப்ராப்ளி நாங்கெல்லாம் ஒன்னா வளர்ந்ததுனால அவனுக்கு இது இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட கெரியர்லயே என்ன டைரக்டர் ஆக்கினது அப்படின்னு சொன்னா வந்து அது ஜேகே தான். ஸோ இஸ் மோர் தென் மோர் தென் ஃப்ரெண்ட், பிரதர். அவன் அவ்வளோ அழகா பேலன்ஸ் பண்ணுவான் லைஃபை. ஸோ ஜஸ்ட் விஷ் ஜேகே மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வேற என்ன நிறைய விஷயங்கள் நான் வந்து இதுல சொல்ல முடியாது. எங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள் அது வந்து ரொம்ப சென்சார் பண்ண வேண்டியதா இருக்கும் டிவிக்கு. அதனால அதெல்லாம் சொல்லாம நான் வந்து மூடி மறைச்சிடுறேன். ஸோ வேற என்ன சொல்றது ஜேகே பத்தி? ஜேகே இஸ் an amazing friend, well-wisher, brother. Basically a brother from another mother தான் சொல்லணும். அது எந்த மாற்றமும் கிடையாது.
எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஜேகே. அண்ட் லவ் யூடா, காட் பிளஸ் யூ. மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். வேற ஏதாவது பர்சனலா வேணும்னா கேளுங்க, நிறைய விஷயங்கள் சொல்றேன். இந்த வீடியோ அதாவது என்கிட்ட யாருமே சொல்லல. ஆமா, ஆஃப் கோர்ஸ். வெங்கட் பிரபு ரஷ்யால இருக்காரு. ஆமா, கோட் ஃபிலிமேக்கு. ஆமா. இவ்ளோ வேலை இருக்கிற சமயத்துல அவர் வந்து உங்களுக்காக இந்த வீடியோ செஞ்சிருக்காரு. தேங்க்யூ வெங்கட் பிரபு சார், தேங்க்யூ சோ மச். கண்ணு கலங்குதா உங்களுக்கு? இமோஷனல் ஆயிட்டீங்க. அவர் எப்ப கடைசியா மீட் பண்ணீங்க? பார்த்து ஒரு 4-5 months இருக்கும். பேசி நேத்து ராத்திரி பேசணும். ஆனா நேத்து ராத்திரி கூட சொல்லல. இது நம்ம உங்க கேமரா பின்னாடி ஒரு பையன் இருக்கான், அவன் தான் பண்ணிருப்பான் அந்த வேலையை. கணேஷ் சொல்லிட்டு ஜேகே, சூர்யா 2 பேரும் வந்து உங்க சீட்ஸ் வந்து இடங்கள் மாறும். இப்போ வந்து சூர்யாவோட டர்ன். சரி, முதல் படம். இவரு ஒரு சிறந்த நடிகர். வசனம்ல வந்து அவார்டு ஜெயிச்சிருக்காரு. இல்ல உங்க வயசு கிட்ட தான் இருப்பாரு. என் வயசு கிட்ட தான். ஆமா ஆமா. உங்க முத படத்துல ராகதீபனா. எஸ், படத்தை பார்க்கலாம் நீங்க. சூர்யா சூப்பர் சூப்பர். உங்க ஃபர்ஸ்ட் ஹீரோ, அவரை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி நாங்க வந்து இன்னொரு ப்ராஜெக்டாக தான் வந்து ஒன்னா வந்தது. நான் ராகா எல்லாருமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்ய வேண்டியது, அது வந்து நடக்கல. ஸோ அந்த ஒரு டைம்ல தான் வந்து பழக்கம். சரி, ஓகே, அது நடக்கல, நம்மளே ஒன்று செஞ்சா என்ன அப்படிங்கிறது தான் அந்த படம். ஸோ அப்படிதான் ராகா கூட அந்த ஜேர்னி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஜேர்னி. ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு ஆக்டர். சரி, நைஸ் நைஸ். ஓகே, அடுத்தவர். இவரு சிறந்த நடிகர். சிறந்த நடிகரா? ஒன் ஆஃப் தி பெஸ்ட். ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னா புரவலன் தான் இல்லையா? இல்ல, கொஞ்சம் பெருசா யோசிக்கலாமே. தலைவரா? அதே எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து ப்ளே டவுன் பண்ணுவல, ப்ளே டவுன் பண்ணுவல. அப்படிலாம் சொல்லுங்க. நான் சொன்ன 2 பேர், அதாவது இப்ப புரவலனவங்கனாலதான் நம்ம போயிட்டு தலைவர் அவங்களே பார்க்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆமா, அவங்களுக்கு அவங்க தெரியுங்கிறதுனாலதான் நம்மள ஏதோ கூட்டிட்டு போனாங்க. ஆமா. அந்த மீட்டிங் எப்படி இருந்தது சொல்லுங்க. எனக்கு ஞாபகமே இல்ல அங்க என்ன நடந்தது அப்படிங்கறது ஞாபகம் இல்ல. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு மட்டும்தான் எனக்கு மிச்சம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். கதவை திறந்து அவங்க வந்தாங்க. வந்த உடனே அந்த ரூம் ஃபுல்லா அப்படி ஒரு வைப். அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு லைக் அது என்ன அப்படின்னு சொல்லி தெரியாது. வந்தாங்க, அவ்வளோ ஒரு ஸ்பீட் இருந்துச்சு. வந்து உட்காந்து வாங்க வாங்க வாங்க, ஏதோ ரொம்ப பழக்கம், நம்ம ரொம்ப சின்ன வயசுல இருந்து தெரியும். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க? அது அந்த ஒரு எனர்ஜி, அந்த நம்ம எப்பவும் சொல்லுவாங்க கரிஸ்மா இருக்கும். நம்ம சூப்பர் ஸ்டார் நிறைய இருக்கும் அப்படின்னு. அது நான் நேர்ல பார்த்தேன். அது வந்து அது ஆன்மீகமா, அது மைண்ட் செட்டா, அது நம்ம எப்படி வச்சுக்கிறதா, நம்ம சாப்பிட்ற உணவா, நம்ம சிந்தனையா, எனக்கு அது தெரியல. பட் அது என்னமோ அங்க அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த அவங்க பேசின விதத்துல என்ன செய்றீங்கன்னு கேட்டாங்க, டைரக்ஷனா இது ஓ அப்படின்னு சொல்லிட்டு பிரமிப்பாலாம் கேட்டாங்க. இப்போ அவங்க இடத்துல இருந்து அதை பிரமிப்பா கேட்கறதுக்கு ஒரு மனசு வேணும்ல. இது ஒரு மேட்டர்னு நான் ஃபீல் பண்ண வைக்கணும்ல. ஐ திங்க் வெரி குட். அதனாலதான் அவங்கலாம் அங்க இருக்காங்க. இன்னுமே புது டைரக்டர்ஸ் கூட இவால்வ் ஆகிக்கிட்டு இன்னும் சூப்பரா இருக்கிறதுக்கான காரணமும் அதான் நினைக்கிறேன். the ability to make other people comfortable அப்படின்னு நான் அந்த 20 நிமிஷத்துல நான் கத்துக்கிட்டேன். லவ்லி லவ்லி. நான் ஒண்ணு சொல்லலாமா? கண்டிப்பா. காலா பட ஷூட்டிங் மலேசியால சொல்லிட்டு காலைல சொன்னாங்க, பத்து கேஃப்ல ஷூட்டிங் வந்துருங்க. போட்டோகிராஃபர் என்னோட எங்க படத்துக்கு பண்றவர் தான் ராஜான்னு. ஸோ அவர் டக்குன்னு போயிட்டு தலைவர்கிட்ட சொல்லிட்டாரு, ஜேகே சார் வந்திருக்காரு அப்படின்னு. நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். டக்குன்னு பார்த்தா தலைவர் ஏஞ்சாரு. அப்படியே கடற்கடன்னு வந்துட்டு இருந்தேன். நான் அவர் எங்கேயோ போறாரு, நேரா வந்தாரு. ஜேகே எப்படி இருக்கீங்க அப்படின்னு. இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். டாக்கிங் டு மீ. அப்படி ஏஞ்சிட்டேன். அங்கிள் அப்படின்னா, ஏய் அப்படி வார்த்தை வர மாட்டேங்குது. நான் அப்படி கை பிடிச்சிட்டு கை ஆட்டிக்கிட்டே இருக்கேன். ஆட்டிக்கிட்டே தான் இருக்கேன். இதுல என்னன்னா, ரஜினிகாந்த் ஏஞ்சி வர்ற கேரக்டர் நம்ம இல்ல, அந்த லெவல்லாம் கிடையாது. அப்படி ஏஞ்சி வராரு. அண்ட் ஜஸ்ட் நீ சொன்னீங்க அந்த ஹியூமிலிட்டி நிறைய இருக்கு. ஒரு மனுஷனை வந்து எப்படி நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். அண்ட் இதுல கிளாசிக் என்னன்னா, மக்கள் வெளில வந்து ஒரு 100-150 பேர் வெயிட் பண்றாங்க அவரோட போட்டோ எடுக்க. நான் உட்காந்துருக்கேன். அவர் வா போட்டோ எடுப்போம். அவரு கூப்பிடுறாரு. அடிச்சு பிடிச்சு நானும் பசங்க எல்லாம் ஓடி போய் அங்கிள் வாங்க தனித்தனி அடிப்போம். ஓ மை காட். முடிச்ச உடனே ஒரே சூரியன் ஒரே தலைவர். சரி, அடுத்த படம்.
இந்த பொண்ணை நீ வந்து கண்டிப்பா ரூபினியா? பாருங்க, பொண்ணுனாலே இந்த பையன் மனசுல ஒரே பொண்ணுதான் இருக்கு. இது எப்படி இல்ல வாக்கியத்தை முடிக்கலப்பா. அவரு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு கேஷுவலா ஆனார்ல, கண்டுபிடிச்சிட்டா. சேச்சா, நான் வேற நீ அவ்வளவு நல்லவனா, பொண்ணுனா ஒரே பொண்ணுதான் தெரியும்னு அப்படி கூட இல்ல. நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சிறந்த நடிகர்கள்னு காட்டிட்டீங்கப்பா. அழகான படம், அழகான பொண்ணு, அழகான படம். ரூபினி வந்து இந்த ஜேர்னில அவங்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்றேன்னா வந்து, எனக்கு அன்பா என்னை இது வரைக்கும் அரவணைச்சு எனக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட்டிவா இருந்தது ரூபினி தான். கண்டிப்பா. சரி, நீங்க சொன்னீங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பிள்ளைன்னு. அம்மா பத்தி சொல்லுங்க. அம்மா வந்து என்னை எங்கேயுமே யாருக்கிட்டையுமே வந்து விட்டு கொடுத்தது கிடையாது. நம்ம ஏன் வந்து இவ்வளவு ஸ்பெஷல்னு ஃபீல் பண்றோம்னா அது அவங்கனால தான். ஏன்னா அவங்க நம்மள அவ்வளவு ஸ்பெஷலா ரொம்ப காலத்துக்கு ஃபீல் பண்ண வச்சிருந்தாங்களா. அப்போ நம்ம வந்து அவங்களுடைய பிடியில இருந்து வெளியே வந்த பிறகு உலகத்தை பாக்குறோம்ல, அது வேறையா ரொம்ப கஷ்டமா இருந்ததுக்கான காரணம் வந்து அந்த அன்பு தான் ஆக்சுவலி. சரி, உங்க ட்ரீம்ஸ்ல வந்து எவ்வளவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அம்மா? அவங்களுக்கு கண்டிப்பா என்னுடைய உதவி தேவையா, ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த குடும்பத்தை சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா பண்ண இருந்தது. ஆனா அவங்க கேட்டது கிடையாது. நம்ம இன் ரிட்டன்லாம் அவங்களுக்கு பெருசா எதுவுமே நம்ம செஞ்சது கிடையாது. என்ன செய்யலாம், என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிக்கிறதோ இதோ ஒரு மேடை கிடைக்கும் போது அவங்க பேரு சொல்றதோ, அவங்க கூட இருந்தா அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். இப்ப கூட மேடையில தான் இருக்கீங்க, அவங்க உங்களோட தான் இருக்காங்க. நீங்க அம்மாவை திரும்பி பார்க்கலாம். அப்படியே ஆண்டி, வெல்கம் டு தி ஷோ. வாங்க உட்காரு. இங்க அங்க உட்காரு. ஆமா. போகும்போது ஒன்னா அப்படியே கூட்டிட்டு போய். நீங்களும் ஒரு நடிகை. சூர்யாவுக்கு முன்னாடி நீங்க தான் நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சும்மா சின்ன சின்ன சீன் தான். அதுல வந்து தனிப்பட்ட ஒரு இன்ஸ்பிரேஷன் அவருக்கு. இல்ல, அவருக்கு சின்ன பிள்ளையில இருந்து அந்த ஒரு ஆசை இருந்திருக்கு அவருக்கு. ஏன்னா எதுல வச்சு சொல்றேன்னா, டிவில பார்க்கும்போது ரஜினி இது வந்துட்டுனா போதும், அவ்வளவுதான். அவர் போஸ்ட் கொடுக்கறது, அவர் ஆக்ஷன் கொடுக்கறது எல்லாமே வந்து டிஷர்ட், ஒண்ணுக்கு ஒரு டிஷர்ட் போட்டுக்குவாரு, வெளியில ஒரு சட்டை போட்டுக்குவாரு, அப்புறம் அந்த ஒரு மாதிரி கட்டிக்குவாங்க. அது ஸ்டைல செஞ்சுட்டே இருப்பான். நானும் இதுன்னு ஒரு வாட்டி செய்ய மாட்டாரு. அது அது ஒழுங்கா வர வரைக்கும், அந்த சீன் ஒழுங்கா வருதா அந்த வரைக்கும் செய்வாரு, அவருக்கு திருப்தி வர்ற வரைக்கும். நினைக்கிறேன் அப்பல இருந்தே அவனுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கோ என்னமோ நமக்கு தெரியல. லைக் இப்ப இப்படி வந்த பிறகு இப்ப யோசிக்கிறோம், அதெல்லாம் அவனுக்கு அப்பயே இருந்திருக்கு அப்படின்ட்டு. அவரோட சக்சஸ், அவர் பண்ண விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு முதல் போறேன்னு சொன்னப்போ நாங்க வேணான்னு சொன்னோம். ஏன்னா எங்களுக்கு இருக்க ஒரே பையன். மீடியாங்கும் போது, ஏன்னா நானும் கொஞ்சம் சீன்ல நடிச்சிருக்கிறதுனால மீடியாவுக்கு போகும்போது நாங்க பார்த்திருக்கேன். இப்போ ஒரு சின்ன சீனா இருந்தாலும் அங்க போனாக்கா அவ்வளோ நேரம் ஆகும் இருக்கணும். ஆமா, வெயிட் பண்ண. அப்ப டைரக்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது, டைரக்டர் ஆனா பொழுதனைக்கு அங்கே இருக்கணுமே 24 hours, நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத, நமக்கு இருக்குது ஒரே பிள்ளையா. ஏன்னா ஆர்மி முடிச்சோட அடுத்தது இவரு இந்த இதுக்கு போயிட்டாரு. அது பிற்பாடு தான் அவருக்கு வேலைக்கு போய் நம்ம எங்கேயாச்சும் வெளியில போலாம் அப்படி இப்படி நினைக்கிற டைம்ல அவரு இந்த இதுக்குள்ள இப்படி இதாயிட்டாரு. வேணான்னு சொன்னோம். ஆனா இப்பைக்கு நாங்க வந்து அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோம். சூர்யாவோட வளர்ச்சியை பார்த்து இந்த வளர்ச்சி வந்து பெருமைப்பட்டிருக்கோம். இந்த வளர்ச்சி வந்து எங்களால தடுத்திருக்குமே. அது நாங்க அவ்வளவு பெரிய தடுப்புலாம் இல்ல, 2 தடவை சொல்லியிருப்பாங்க, நம்ம பேச்செல்லாம் கேட்கறது இல்லை. இப்ப உங்க உறவினர்கள், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சூரியோட அம்மா அப்படின்னா உங்ககிட்ட என்ன வந்து சொல்றாங்க? சூர்யா பத்தி என்ன சொல்றாங்க? இவ்வளவு தெரிஞ்ச அளவுக்கு என்ன அவ்வளவா தெரியாது. நீங்க சொல்றீங்களா சூர்யாட அம்மா? அது மாதிரி நான் எங்கேயும் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமா பழக்கம் உள்ளவங்க தான் எங்க அப்பா. எங்க அப்பாக்கு அந்த எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். சூர்யா அம்மா உங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க, நீங்க அம்மாட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபீல்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம நடிக்கிறதுக்கு ட்ராமா அது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஃபீல் இருக்கும் இல்லையா. அப்போ நமக்கு ஃபீல்னா என்ன அப்படின்னு நம்ம உணர்ந்தது அம்மா கிட்ட இருந்து. ஒரு அம்மா பாசனா எப்படி இருக்கும், ஒரு அன்புனா எப்படி இருக்கும், இது தொடும், இது இந்த லைன் உனக்கு ஹிட் பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு முழுக்க எல்லாமே அதான் தெரியுமோ தெரியாதோ அவங்களுக்கு நம்ம சக்சஸோ நம்ம சிந்தனையோ செயலோ அது முழுக்க அவங்க தான், அவங்க அப்பாவும் அம்மாவும் தான் காரணம்.
நீங்க என்ன இல்லைன்னு சொன்னா, ஆனா அவர் வெற்றிக்கு நீங்க அங்கிள் பெரிய காரணம். ரூபினி எல்லாருமே பெரிய காரணம். இல்ல அந்த டைம் நாங்க ஒதுக்கி அந்த ஒண்ணு வேணா நான் சொல்லலாம். அந்த டைம் நாங்க அவனுக்கு கொடுத்தனால தானே அவன் அந்த ஆமா லைக் காசு பணத்துலயோ இல்ல வேற எதுக்கும் நாங்க அதை உதவி அவனுக்கு பண்ணல. ஏன்னா அந்த டைம் எங்களுக்கு கொஞ்சம் ஃபைனான்சி பிரச்சனை இருந்துச்சு. ஆனா முத என்னன்னா இந்த சதீஷ்குமாருக்கு முத வாய்ப்பு கொடுத்தவருக்கு அவனை ஜோ படத்துக்கு பண்ணதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி நாங்க தெரியப்படுத்திக்கிறேன். ஸ்வீட் ஆண்டி. சூர்யா எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா கூட அட்லீஸ்ட் இப்போ ஒரு 40 நிமிஷம் வீட்டுல பேசிட்டு போலாம் நினைச்சுக்கிட்டு வந்தேன். எங்க அண்ணன் வந்து இறக்கி விட்டாரு, கேட்டாரு எப்படி வீட்டுக்கு போனா, நான் நல்ல போகும்போது சூர்யாவோட போவேன் அப்படின்னு நினைச்சேன். அந்த டைமாவது கொஞ்சம் நேரம் அவன்கிட்ட பேசிட்டு போலாம். ஆமா இல்ல, அதான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுக்கு நன்றி. சரி, நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு முடிவு. ஆண்டி இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்ப ஒரு சிறிய இடைவேளை. இது ஜாலிலோ ஜிம்கானா மனதை திறந்த. இது ஜாலிலோ ஜிம்கானா மனதை திறந்து. சரி, இப்ப வந்து நம்ம வந்து 4 விஷயங்களை பத்தி பேச போறோம். அதாவது வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் வந்து சுருக்கமா நீங்க வந்து பர்சனலாவும் சொல்லலாம், ப்ரொஃபஷனலா கூட சொல்லலாம். வருத்தம், அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். சூர்யா நீங்க சொல்லுங்க. வருத்தம்னா வந்து மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிஸ்க் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அது அதான் ட்ரையல் அண்ட் எரர்லயே இருக்கிறதுனால அது ஒரு ஒரு பெரிய வருத்தம். நேரம் செலவிடாத நேரம், அது எஸ்பெஷலி ஃபேமிலியா, அப்பா அம்மா வந்திருந்தாங்க, பேபியா இருக்கட்டும், ரூபினி அப்பா, அது ஒரு பெரிய வருத்தம். அதை எப்படி மாத்தலாம்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு தான் இருக்கு. ஐ திங்க் அந்த புரிதல் வரும்போது ஐ திங்க் ஐம் டிஸ்டன்சிங் மை செல்ஃப். அதாவது இப்போ ஒரு கதை வேற ஒருத்தர் எழுதலாம், தவறு இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்க்கு நான் வந்துட்டேன். நான் தான் எழுதணும், நான் அப்படி இல்லை, எழுதலாம். எடிட்டர் ஒருத்தர்கிட்ட வேலையை கொடுத்துடலாம், நம்ம உட்காந்து அவரை நோண்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு அவங்க வேலை தெரியும். நம்ம அதுக்குள்ள இதுக்கப்புறம் போக வேணாங்கிற ஒரு முடிவு நான் இப்போ எடுத்திருக்கேன் அப்படின்னு. நைஸ். ஜேகே நீங்க சொல்லுங்க உங்களுடைய வருத்தம். எது நடந்துச்சோ அது நல்லபடியா நடந்துச்சுன்னு நம்புறேன். பட் அம்மா அப்பா இன்னும் என்னோட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. இப்போ நான் இருக்கிற இந்த வாழ்க்கையை பார்த்து அவங்க இன்னும் பெருமைப்பட்டிருப்பாங்களே அப்படின்ற ஒரு ஆசை. அது கண்டிப்பா பெரிய வருத்தம். படிச்சிருக்கலாமே, ஆனா படிக்கலாம் ஒன்னும். மேபி என் டாட்டர் வந்து காலேஜ் போகும்போது அவங்களோட சேர்ந்து நானும் வந்து நான் ஸ்கூலுக்கு போறேயா நீங்க பாத்துக்கங்க அப்படி சொல்லிட்டு போற ஆள் நீங்க தான். நிச்சயமா. பயம் அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவீங்க? இந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நடக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான். நேரமும் காலமும் யாருக்கும் காத்திருக்காது, அது அந்த பயம் தான். அப்புறம் பொண்ணு இருக்கு 4 வயசுல. சோ அது பெரிய பயம் இருக்கு, அது பெரிய பொறுப்பு இருக்கு. ரெண்டு பேரும் பாத்துக்கிறேன். இது இருக்கு. அதே ஃபயர் இருக்கணும் கடைசி வரைக்கும், அந்த பயமும் இருக்கு. அது வந்து குறைஞ்சிடக்கூடாது, போதும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அந்த போயிட்டே இருக்கணும் நம்ம, போகணும் அதுக்கு. ஆமா. சோ அதான் இங்கே இது வேற இருக்கு, இதுவும் நம்ம செய்யணும். ஆனா அந்த ஃபயரும் இருக்கு, அந்த பேலன்ஸ் நம்ம பண்ணணும். ஆமா. ஜேகே உங்க வாழ்க்கையில பயம்னா நீங்க எதை சொல்லுவீங்க? நான் தினம் ஆண்டவனை வேண்டது வந்து 3 முக்கியமான விஷயங்கள். சிறந்த உடல்நிலை, நீண்ட ஆயுள், நிம்மதியான தூக்கம். இதை இழந்துருவான்னு பயம். எனக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். அது நிறைய கிடைக்கலனாலும், அது இந்த காலகட்டத்தில் நிறைய கிடைக்கிறது இல்லை, பட் கிடைக்கலனாலும் கிடைக்கிற நேரத்தில் அதை நிம்மதியா என்ஜாய் பண்ணணும். இது 3 தான் முக்கியம். அதை இழந்துடக்கூடாதுன்றதுதான் பெரிய பயம். அடுத்த வார்த்தை, உங்க வாழ்க்கையில நடக்க போற பெரிய சந்தோஷம், அதை பத்தி சொல்லுங்க. மகள் பிறந்தது, அது சொல்லவே முடியல, எழுதவும் முடியல, அதை பத்தி அது அப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கிடையாது. அது இன்னமும் ஒரு சந்தோஷம், ஒரு புதுசான ஒரு உணர்வு. அவங்கள பார்க்க அப்பாவாங்கிறத விட நாங்கிறத விட அவங்கள பார்க்கும் போது சந்தோஷம். அது ஜேகே நீங்க சொல்லுங்க உங்க வாழ்க்கையில பெரிய சந்தோஷம். ஒற்றுமைன்றீங்களா? அவருக்கு ஒரு கண், எனக்கு 2 கண். எனக்கு 2 மகள்கள், ஸ்ருதி ஹீரா, சான்வி விகாஷினி. அவங்க 2 பேருமே வந்து என்னோட வாழ்க்கை பலன். அவங்களுக்காக தான் எல்லாமே நடக்குதுன்னு வச்சுங்களேன். அதோட சேர்ந்து என்னோட வர என் துணைவியார் ஷாமினி, அதே மாதிரி எங்க அம்மா ஷாமினி, என் சித்தி. எதிர்பார்ப்பு, அதாவது ஹோப், என்ன வந்து ஹோப் பண்றீங்க? ஐ ஹோப் ஃபார் அ பெட்டர் மீ. இப்போ சோஷியல் மீடியா வந்து கரெக்ட், நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டென்ட்லாம் செஞ்சோம், அதெல்லாம் பண்ணோம்.
ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ள குவிஞ்சு இருக்கிற இந்த காலகட்டத்துல ஐ ஜஸ்ட் ஃபீல் தட் இன்னும் பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். பிகாஸ் எவ்ரிபாடிக்கு எல்லாருக்கும் அந்த பவர் இருக்குல்ல, அப்ப அவங்க அந்த பவரை உணரணும். நான் இவென்ச்சுவலி வழி நடத்த போற விதமா இருக்கும். ஸோ அது இன்னும் ஹோப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பவரை சரியா பயன்படுத்தணும். சாரா நீங்க சொல்லுங்க. எங்க தாத்தா ஜார்ஜ் மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், ஹோல்சமான வாழ்க்கை வாழணும். என்னை பத்தி யார் யோசிச்சாலும் நல்லதா யோசிக்கணும், அதுக்கேற்ற ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். அதுதான் என்னோட. நைஸ் ஜேகே. சரி, நான் இப்போ உங்களுக்கு 2 கிஃப்ட் பாக்ஸ் வச்சிருக்கேன். ஆனா இது உங்களுக்கு இல்லை. இந்த கிஃப்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அழகான விஷயங்கள் வச்சிருக்கோம். ஜாலிலோ ஜிம்கானா ஃப்ளாஸ்க், ஒரு அழகான பேட்ச் ஹோல்டர். ஸோ இந்த கிஃப்ட்ஸ்லாம் வந்து நீங்க ஒருத்தவங்ககிட்ட கொடுக்கணும். இந்த பாக்ஸில் இருக்கிற நோட்டில் வந்து ஒரு சின்ன நோட் எழுதிட்டு நீங்கள் வந்து எங்கிட்ட கொடுத்துருவீங்க, நாங்கள் அவங்ககிட்ட போய் இந்த பாக்ஸை கொடுத்துருவோம். சரியா? சூர்யா, இது உங்களுக்கு. நன்றி. ஜேகே, இது உங்களுக்கு. நன்றி. ஸோ இது வந்து ஜாலிலோ ஜிம்கானா மெர்ச்சன்டைஸ். சரியா? ஸோ நீங்கள் வந்து இந்த தேங்க்யூ நோட்டை யாருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கண்டிப்பா 2 பேர். ஒன்று வந்து என் சித்தி ஷாமினி சுப்பையா. நான் என்னதான் பண்ணாலும் என்னதான் சொன்னாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு கரெக்டா அந்த பாச வலையை போட்டு அதுக்குள்ளேயே வச்சு கரெக்டா கொண்டு வந்துட்டாங்க ஒருத்தர். 2வது வந்து அங்கிள் ராஜாராம். அவர் வந்து எனக்கு ஒரு காட்ஃபாதர். என்னை வந்து ஒரு தொழில் அதிபரா மாத்தினது அவர் தான். நெவர் லவ் யுவர் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை கத்து கொடுத்தாரு. ஸோ அவர் கண்டிப்பா பெருசா நன்றி. சூர்யா, நீங்க சொல்லுங்க. எனக்கு அப்பா அம்மா ரூபினிக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. அவங்களுக்கு தான் ஒரு தேங்க்யூவோ ஏதோ ஐ ஃபீல் ஓ த மோஸ்ட். நிறைய தடவை ஒருத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, ஐ திங்க் இவங்க தான் அதுல அந்த கேட்டகரிக்குள்ள கால் பண்றாங்க. காரணங்கள் நான் நினைக்கிறேன் நிறைய சொல்லிட்டு. ஆமா. ஓகே, சரி, நீங்க வந்து எழுத ஆரம்பிங்க. சரி சரி, முதல் நிகழ்ச்சியிலேயே நம்ம ஜேகே சரவணா, சூர்யா சொன்ன பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப அழகான விஷயங்கள். சரி, அடுத்த நிகழ்ச்சியில யார் வரப்போறா நீங்க தொடர்ந்து பாருங்க. இது ஜாலிலோ ஜிம்கானா, மனதை திறந்து.